Hi students, 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பண்ணுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், எந்த சாப்டரில் இருந்து உங்களுக்கு 5 மார்க் எக்ஸசைஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க்கை ஃபுல்லாக ஃபஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? சாப்டர் 1ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் 1.2 1.5 1.29 1.30 1.21 1.22 1.23 1.27 பயிற்சியிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.1ல் 10வது கணக்கு, 1.2ல் 9வது கணக்கு, 1.3ல் 2 3 10 12 19. அடுத்ததா சாப்டர் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டில் 2.14 2.15 2.19 2.24 2.25 2.26 2.27 2.36 2.37 பயிற்சியிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.4ல் 3வது கணக்கு 4வது கணக்கு 10வது கணக்கு, பயிற்சி 2.5ல் 1 2, பயிற்சி 2.8ல் 1 2 3. இது உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரிங்களா? அடுத்ததா 2.9ல் 2 3 4 7 8 9 10 12, 2.12ல் 5 6 7 8 9 10. அடுத்தா உங்களுக்கு சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் யாரும் பார்க்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அட்லீஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற இந்த சம்மையாச்சும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம். இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு 3.6 3.7 3.11 3.15 3.21 3.34 3.41 3.42. தேற்றம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 தேற்றம் 3.1 3.2 3.7. இந்த தேற்றத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 3.3ல் 4வது கணக்கு, 3.4ல் 1 20ல் 2 25 3.5ல் 2 3 6 3.6ல் 8. அடுத்ததா 3.7ல் 1 4 3.8ல் 7. அடுத்ததா சாப்டர் 4ல உண்டான இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிளில் 2.4.24 4.42 4.56 4.65 4.61 4.63 4.64 4.70. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4.3ல் 3 6 7 8 4.4 ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்த சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் 5.15 5.24 5.25. அடுத்ததா எக்ஸசைஸில் 5.2ல் 7 8 9 10. முடிஞ்சால் 4வது கொஸ்டின் சேர்த்து பார்த்துக்கோங்க. 5.4ல் 2 3 4. அடுத்ததா சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் சம் எதெல்லாம் 5 மார்க் அப்படின்னா 6.9 6.17 6.19 6.12 6.20 6.33 6.37 6.38. பயிற்சி 6.4ல் 4 8 9 11 12 13 14 15 6.2ல் 10. அடுத்த சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு 7.13 7.19 7.22 7.24 7.25 7.30. எக்ஸசைஸில் 7.1ல் 7.2ல் 3 4 7.3ல் 1 2 4 6 7.4ல் 2 6 7. அடுத்த சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டில் 8.9 8.10. பயிற்சியில் 8.1ல் 12வது கணக்கு 8.2ல் 7 9 10. தேற்றத்தை பொறுத்தளவுக்கு 2 தேற்றம் முக்கியமான தேற்றம் 8.1 8.3. அடுத்ததா சாப்டர் 9 பொறுத்தளவுக்கு ரிசல்ட் 9.1. இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தென் சாப்டர் 10 பொறுத்தளவுக்கு 10.17 10.27 10.31 10.34 10.36. பயிற்சியில் 10.4ல் 13 14 15 24 25 26 27 28. சாப்டர் 11ல் எடுத்துக்காட்டில் 11.29 11.40. அடுத்ததா பயிற்சியில் 11.5ல் 14 16 17 18 19 20. பயிற்சி 11.1ல் 1ல் 1வதுல 1 2 3 2வதுல 1 3. அடுத்ததா சாப்டர்
12 சரிங்களா. இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 12.15, 12.18, 12.19, 12.21, 12.22 எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12.2 6வது கணக்கு, 12.3 6, 8, 11, 12 இந்த சம்மெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எந்த கேஸில் இருந்தெல்லாம் எக்ஸாமில் இது வரைக்கும் அதிக கட் ஆஃப் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.